திறந்து கிடந்தா நாய் உள்ள வந்துடுது, பூட்டி போட்டுட்டா உள்ள வராது. இதை மாதிரி நீங்க உபத்திரம் வரும்போது கதவை என்ன பண்ணிருங்க, பூட்டி க்ளோஸ் பண்ணிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவலை உபத்திரம் வரும்போது நல்ல தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்துருங்க. உபத்திரம் எங்க இருந்து வருது? ரொம்ப பிசாசு பிடிச்சிருந்தா, எந்த அளவுக்குன்னா 4000 6000 லேகியோன் பிடிச்சிருந்தா உபத்திரம் நம்மள்ட்ட இருந்தே வரும். ஒரு கல்லை எடுத்து நம்மளை என்ன பண்ணிக்கிடுவோம், காயப்படுத்திக்கிடுவோம். ஆனா அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் இல்லையா? அப்பப்போ பேதுருக்கு வந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு போவோம், வந்துட்டு போவோம்னா கொஞ்சமா அப்படி இருக்கும். ஆனா நிறைய உபத்திரம் எங்க இருந்து வருது தெரியுமா? வெளியில இருந்து தான். நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்களே, எப்படி விசுவாசம் உபத்திரத்தை ஜெயிக்க உதவுமோ அதே மாதிரி உங்களுடைய சிந்தை இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் சமாதானத்தை உங்களுக்கு கொண்டு வரும். விசுவாசம் சமாதானத்தை கொண்டு வருதா, ஜெயத்தை கொண்டு வருதா? இதே மாதிரி உங்களுடைய சிந்தை இருக்கு பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட உபத்திரவம் அதை நிறுத்தி வச்சுட்டு சமாதானத்தை காத்து கொள்ள முடியும். உண்மைதானே? இப்போ நாய் வீட்டுக்குள்ள வருது, ஒரு நாய் உள்ள வந்துகிட்டே இருக்கு. திறந்து கிடந்தா நாய் உள்ள வந்துடுது, பூட்டி போட்டுட்டா உள்ள வராது. இதை மாதிரி நீங்க உபத்திரம் வரும்போது கதவை என்ன பண்ணிருங்க, பூட்டி க்ளோஸ் பண்ணிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவலை உபத்திரம் வரும்போது நல்ல தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்துருங்க. உள்ள வந்திருந்தாலும் போயிடும், வெளியில நின்னாலும் பூட்டுறதுன்னா இதை மாதிரி கேட்டா நமக்கு இருக்கு, சிந்தைக்கும் இருதயத்துக்கும் என்ன தெரியுமா? என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். இப்போ இப்படி நம்ம ஒரு பாட்டை பாடிட்டோம்னா ஒன் சைடு கேட்ட என்ன பண்ணியாச்சு, இழுத்து அடைச்சாச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆண்டவருடைய நாமங்கள் எல்லாம் அப்படியே சொல்லி அந்த நம்பிக்கையை கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்கள் கேட் லாக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். துதிக்கிறது உங்களுக்கு ஒரு கேட்டு மாதிரிங்க, அது மாதிரி துதிக்கிறது உங்களுக்கு ஒரு வேட்டு மாதிரி. துதிக்கிறது கேட்டு மாதிரி, வெளியில் இருக்கிற உபத்திரத்தை உள்ள விடாது. அடுத்து இன்னொன்று சொல்கிறேன், துதிக்கிறது வேட்டு மாதிரி உங்களுக்கு உள்ள வந்த உபத்திரத்தை தெரிக்க வச்சிரும். கையை நல்லா நல்லா தட்டி அபிஷேகமா பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க, துதிச்சு ஜெபம் பண்ணி பாட்டு பாடினாங்களா? என்னாச்சு? கையை கட்டியிருந்தாங்க, சங்கிலியில சிறைச்சாலைகள் அடைச்சி வச்சிருந்தாங்க, அவங்க பாட்டுக்கு துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்றேன், வெளியில இருக்கிற உபத்திரவத்தை உள்ள வரவிடாதபடி கேட்டு பூட்டப்பட்டும் இருக்கும், உள்ள இருக்கிற உபத்திரம் இருக்க விடாதபடிக்கு வேட்டு போடப்பட்டு